Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் Lukshiga Samayal சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் கறி. ஆமாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முருங்கைக்காய் நான் 3 எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பேஸ்ட்டு கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய், கடுகு, சோம்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், எண்ணெய், உப்பு. நான் ஃபஸ்ட்டு 3 முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா கழுவி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடலைங்க, இந்த மாதிரி இடித்து செய்கிறேன், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு துண்டு இஞ்சி நீங்கள் இப்படி இடிச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு பதில் சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 5 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதையும் நல்லா இடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி இடித்து செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு, அந்த வாசனையும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வெங்காயம் வதங்கிடுச்சுல, அது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விடுங்க, இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ நம்ம தக்காளி அப்படியே சேர்க்க போகிறதில்ல. நான் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஜூஸ் எடுத்து அதில் சேர்க்க போகிறேன். ஒரு நல்ல கிரேவி கிடைக்கும் இந்த மாதிரி சேர்த்தோன்னா. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சுல, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி எடுக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் எடுத்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு. எனக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றின பிறகு செக் பண்ணிக்கோங்க. நான் பெரிய டம்ளரில் 1 கப் டம்ளர் இதில் ஆட் பண்ணுறேன். எனக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ தட்டு போட்டு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் முருங்கைக்காய். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் கட் பண்ணி. இப்போ அந்த தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி ஊற்றி. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி மைய அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்லேயே வைங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கிளறுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்து இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே டைமிங்கில் செய்யுங்க. ஃபஸ்ட்டு பிகினர் செய்யறதா இருந்தால். இப்போ நான் ஒரு முருங்கைக்காய் காமிக்கிறேன், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே வேக விடாதீங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம முருங்கைக்காயெலாம் ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.